நான் இன்றைக்கி ஆரஞ்சு சோப் தாங்க வீட்டில் பண்ண போகிறேன். நமக்கு வந்து சோப்பு செய்கிறதுக்கு என்ன தேவை, எவ்வளோ அளவுகள் தேவை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா வீட்டிலேயே நமக்கு தேவையான சோப்பை நம்மளே நேச்சுரலாக பண்ணிக்கலாம். அது நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆரஞ்சு சோப்பு, அதுக்கு வந்து ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து நான் ஃப்யூஸ் பண்ணி இப்போ வந்து லேயில் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து என்ன எண்ணெய் போட்டிருக்கேன்னு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய், பாம் ஆயில், அப்புறம் ஆலிவ் ஆயில் அண்ட் கேஸ்டர் ஆயில், இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கேன். இது கூடவே இன்னொன்று போட போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு தோல் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் ட்ரை பண்ணி வச்சு அந்த பவுடரை இந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இதை வந்து நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டு இது கூடவே நம்ம ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த லையும் இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம வந்து இந்த பேஸ் வாங்கி பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேச்சுரலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா அவங்க அதில் என்ன ஆயில் போடுறாங்க, அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. இந்த மெத்தட் மட்டும்தான் நேச்சுரல் சோப்பு. இது அவ்வளோதான், சோப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து டையில் போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வீட்லேயே ஒரு ஆரஞ்சு சோப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கட் பண்ணும் போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன்.